ஹலோ மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல். இதுதான் என்னுடைய பழைய ரூமு. இத நம்ம இன்னைக்கு கிளீன் பண்ண போறோங்க. என்னலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த மாரி வாட்ச் ஒண்ணு கிடைச்சதுங்க. இது வந்துட்டு பார்க்க புத்தம் புதுசா இருந்துச்சு. நம்ம ரூம்ல இருந்து தான் கிடைச்சுது. நம்மளோட வாட்ச் தான் இது. அப்புறம் கோல்டு காயின் ஒண்ணு கிடைச்சதுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. இது உண்மையிலேயே கோல்டு காயின் தான். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஒரு ட்ரே ஃபுல்லா ஏகப்பட்ட காசு. இது எவ்வளோ காசு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு ஃபோனுங்க எல்ஜி ஃபோன். இத நம்ம பார்த்தோம். இது எப்படி எடுத்தோம்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்ச உடனே வந்துட்டு எங்க கண்ல பட்டது இந்த வாட்ச் தாங்க. இது வந்துட்டு நாய்ஸோட வாட்ச். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாட்ச வாங்குனேங்க. ஸோ ஸ்ட்ராப் பின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டேன். இப்போதைக்கு அது ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜர் எங்க போச்சுன்னு தெரியலங்க. அப்புறம் அதே இடத்துல பார்த்தோன்னா, இந்த மாரி ட்ரே, சார்ஜர் இந்த மாரி என் ரூம்ல பல விஷயங்கள் கிடக்குங்க. என் ரூம் ஆராய்ஞ்சாலே போதும். நெறைய பொருட்கள் நம்ம எடுக்கலாம். வெளில போய் தேடணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு ஆர்டினோ போர்டு இதெல்லாம் வந்துட்டு காலேஜ்ல ப்ராஜெக்ட் பண்றதுக்காக முன்னாடி வாங்குனதுங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி நான் அது மாரி நெறைய சேர்த்து வச்சிருப்பேன். எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்றதுனால தனியா என் ரூம் அதாவது மொட்டை மாடில இருக்க என் ரூமு. ஸோ தனியா என் ரூம்ல எல்லாமே இருக்குங்க. என் ரூம நீங்க ஆராய்ஞ்சீங்க அப்படின்னா, பல ஸ்டஃப்ஸ் எடுக்கலாம். ஸோ அவ்வளோ பொருட்கள் நான் சும்மாவே வச்சிருப்பேங்க உள்ள. இந்த மாரி காசு சேர்த்து வைக்கிற பழக்கமும் இருக்கு. இந்த மாரி குருவி சேர்க்கிற மாரி அங்கங்க சேர்த்து வச்சிருப்பேன். ஸோ மொத்தமா அது கலெக்ஷன் தாங்க இது. இந்த மாரி எனக்கு சேவிங்ஸ் இந்த மாரி பண்றது பிடிக்கும். அண்ட் போல்ட் ஆடியோவோட ஒரு ஹெட்செட் கிடைச்சுச்சு. இது வந்துட்டு ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் எப்படி சொல்லலாம், நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னா ஒர்க் பண்ண வச்சு தான் தூக்கி போடுவேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ட்ரிம்மர் ஒண்ணு இருந்துச்சு. இது வந்து பிலிப்ஸோட ட்ரிம்மரு. ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லா பிரிச்சு வச்சிருக்கேன். ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி கோல்டு காயின் ஒண்ணு கிடைச்சதுங்க. இது வந்துட்டு நான் ஒரு வாட்டி மொபைல் வாங்குறப்போ இந்த மாரி கோல்டு காயின் எனக்கு ஃப்ரீயா குடுத்தாங்க. அந்த கோல்டு காயின் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது எத்தனை கேரட் வரும், எவ்வளோ வரும்லாம் எனக்கு தெரியல. ஸோ வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கவருக்குள்ள நெறைய இருந்துச்சுங்க. என்னன்னு சொல்லிட்டு கொட்டி பார்க்கலான்னு பார்த்தா, இந்த மாரி சுவிட்சஸ்ங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடி ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேர்த்து வச்சதுன்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு இதுதான் எதையும் தூக்கி போட மனசு வராது. எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா சேர்த்து வச்சுப்பேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி டார்ச் லைட் ஒண்ணு கிடைச்சதுங்க. இது வந்துட்டு நம்மளே ரெடி பண்ணது. இது வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதில வந்துட்டு சார்ஜ் போடுற இதெல்லாம் இல்ல. நம்மளே ஒயர் கனெக்ஷன்லாம் குடுத்து பக்காவா ரெடி பண்ணி ஒரு 2 வருஷம் முன்னாடி வச்சிருந்ததுங்க. இந்த மாரி டியூப் லைட்லாம் வேஸ்ட் ஆச்சுனா தூக்கி போட்டுருவீங்கல்ல. ஸோ நான் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ரிப்பேர் பண்ணி அந்த டியூப் லைட்டே ஒர்க் பண்ண வச்சுருவேங்க. ஸோ அந்த மாரி நெறைய டியூப் லைட்ஸ் என் ரூம்ல கெடக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஒயர்ட் ஹெட்செட் ஏகப்பட்டது கிடக்குங்க. ஒயர்ட் ஹெட்செட் வச்சு நான் மைக்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு டைம்ல. ஸோ அதுக்கெல்லாம் நான் வழி ரெடி பண்ணி வீடியோ போடுறேன். அப்புறம் நெறைய சார்ஜர் கிடக்குங்க. என் ரூம்ல எதுக்காக இவ்வளோ சார்ஜர் கிடக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஆனா ஏகப்பட்ட சார்ஜர் கிடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50, 60 சார்ஜர் கிட்ட கிடக்குன்னா பாருங்க. அந்த அடாப்டர் மட்டும். அதுக்கப்புறம் கேபிள் இந்த மாரி கேபிள பிரிச்சு உள்ள என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு சொல்லிட்டு ஆராயிறது தான் எனக்கு வேலையே. ஸோ எப்படி சொல்லலாம், காலேஜ் டைம்ல காலைல காலேஜ் போயிட்டு ஈவினிங் வரப்போலாம் எதுவும் பண்றதுக்கு இருக்காது அப்படின்றதுனால இந்த மாரி வேலைகள பண்ண ஆரம்பிச்சுருவேங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது தான் அந்த விஷயங்கள்லாம். இப்போ வேலைக்கே போயாச்சு. இருந்தாலும் பழசெல்லாம் வந்துட்டு அப்படியே வச்சிருக்கேன் வீட்ல. ஸோ அத நம்ம செக் பண்ணிட்டுருந்தோம். இந்த ட்ரே தாங்க இது வந்துட்டு என்னோட ஃபேவரைட் ட்ரே. இது உள்ள இல்லாத பொருட்களே இல்லங்க. என் பொருள் எல்லாமே இதுக்குள்ள தான் கிடக்கும். அதாவது எனக்கு என்னலாம் தோணுதோ, என்னலாம் கிடைக்குதோ தூக்கிட்டு வந்து அதெல்லாம் போட்டுருவேங்க உள்ள. இது உள்ள பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன இருக்கு, ஒரு மைக் இருக்கு. இது வந்துட்டு எங்க அண்ணனோட மைக்கு. அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இது பார்த்தோன்னா, ஒரு ஒரு லைட்ருங்க. சூப்பரா இருக்கும் அந்த லைட்ரு. இதில வந்து ஆடியோ சிம்பல்லாம் போட்டிருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி சார்ஜர் நான் சொன்னேன்ல, சார்ஜர் ஏகப்பட்டது கிடைக்கும் என் ரூம்ல. ஸோ ஒண்ணொண்ணா எடுக்கலாம் வாங்க. அதுக்கப்புறமேட்டு சாவி, அதுக்கப்புறமேட்டு இது வந்து தெரியுதா? டாங்கிள் இந்த மவுஸ் கவர்ல டாங்கிள் அந்த டாங்கிள் இது. அப்புறம் வாட்ச்சு, அதுக்கப்புறமேட்டு ட்ரே, கன்னு இந்த மாரி வித்தியாசமான பொருட்கள்லாம் என் ரூம்ல கிடைக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. இது வந்துட்டு லைட்டுங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைட் என் கண்ல பட்டுச்சு. இது இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் மாரியே இருக்கும் மாடலு. ஸோ அது மாரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இது ரெடி பண்றத பட் என்னால முடியல தூக்கி போட்டேன். அதுக்கப்புறமேட்டு நெறைய கேபிள்ஸ் கிடக்கும் என் ரூம்ல. இதெல்லாம் வந்துட்டு கேமரா நான் வச்சிருந்தேங்க சோனி கேமரா. ஸோ சோனி கேமராவோட அடாப்டர் அதாவது தூக்கி வந்து அத லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பார்க்குற மாரி. அதுக்கு முன்னாடி இப்ப தான் மேக் வாங்குனேன். அந்த மேக் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்துட்டு நான் அந்த அம்மா லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப நெறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பேங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நான் அத வந்துட்டு பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தேன் செம ஸ்பீடா. ஸோ அதுக்குமே நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன் முடிஞ்சா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மாரி டார்ச் லைட்டுங்க. இது வந்துட்டு செமையா இருக்கும். பிலிப்ஸோட டார்ச் லைட் தான் இது. அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ கேபிள் கிடக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி பல கேபிள் குப்பைகள்லாம் நான் சேர்த்து சேர்த்து வச்சு எங்க அம்மா என்ன திட்டுவாங்க அநியாயத்துக்கு. இது வந்து சீரியல் லைட் மாரி. இது பல்லவ சந்தையில தாங்க வாங்குனோம். வாங்கி வீட்ல வச்சிருக்கோம் இப்போதைக்கு. அண்ட் இத மாரி ஒயர் ஹெட்செட் இருக்கு பார்த்தீங்களா? இத வச்சு நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி நான் ஃபுல் வீடியோவா போடுறேன். எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் அண்ணனோட இந்த மைக் சொன்னேன்ல அது இதுதான் அந்த மைக்கு. ஸோ இத நம்ம ஒர்க் பண்ண வச்சாச்சு. அதாவது 1 ரிப்பேர் ஆயிடுச்சு. 1 நம்ம ஒர்க் பண்றதா இருக்கு. ஸோ நம்ம அத யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா, இந்த மாதிரி நெறைய மோட்டர் இருக்கு. இந்த மோட்டருக்கு ஒரு பெரிய கதையே இருக்குங்க. இது வந்துட்டு பார்த்தோன்னா, ஒரு ஷார்ப்னரோட மோட்டர்ன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஃபாரின்லேருந்து எடுத்துட்டு வந்த ஒரு ஷார்ப்னரோட மோட்டர் தான். ஷார்ப்னர பின்னாடி காட்டுறது வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிரிச்சேன். பட் ஆனா பிரிச்சதோட சரியா போயிடுச்சு. லாவாவோட சார்ஜர் இதெல்லாம் எங்க அப்பா ஃபோன் சார்ஜரு. அதுக்கப்புறமேட்டு
இது வந்து டிவி ஸ்டாண்டுங்க. அந்த எல்ஜி டிவி ஒன்று வாங்கிட்டு வந்ததில்ல, ஸோ அதோட ஸ்டாண்ட் தான் இது. அத வந்துட்டு கழட்டி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஷார்ப்னர் சொன்னேன்ல, ஷார்ப்னருக்கான பார்ட்ஸ் எல்லாம் இதுவுல தான் ஒண்ணு ஒண்ணா கிடக்குங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா தெரியும். இது வந்துட்டு ஃபார்மிங் ஷார்ப்னர். அப்புறம் பிரெட் போர்டு கிடந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வாங்கின பொருட்கள் நிறையாவே கிடக்கும். அண்ட் மொத்தமா அந்த ட்ரே ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த ஷார்ப்னருக்கான ஐட்டம்ஸ் தாங்க. இந்த ஷார்ப்னருக்கான ஐட்டம்ஸ் இது ஃபுல் செட்டு தான். அந்த மோட்டரும் இதுக்குள்ள தான் வரும். இது வந்துட்டு எப்படின்னா, மிஷின் அதாவது நீங்க பென்சில உள்ள வச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீவி குடுத்துரும். அந்த மாதிரி ஒரு ஷார்ப்னரு. ஸோ சூப்பரா இருக்குங்க. நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து அது சுத்தமா ரிப்பேர் ஆயிடுச்சு. அத ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் வச்சிருந்தேன். அதில கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் மிஸ் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் ரெடி பண்ண முடியாது. அப்புறமேட்டு இந்த மாதிரி யூஎஸ்பி டூ, பி டைப்பு, சி டைப்பு இந்த மாதிரி நிறைய நிறைய வச்சிருப்பேன். பிகாஸ் என்கிட்ட ஏகப்பட்ட பென் டிரைவ்ஸ் கிடக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சிருப்பேங்க. அப்போ என் வீட்ல பெருசா இந்த மாதிரி இந்த நெட்வொர்க் அதெல்லாம் கிடையாது. இந்த வைஃபை தாங்க வச்சு தான் ஓட்டிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஊர் கிராமன்றதுனால நெட்வொர்க்கும் அவ்வளோவா கிடைக்காதுங்க. ஸோ நான் நெட்வொர்க் கிடைக்கிறதுக்காகவே ஃபோனுக்காக தனியா ஒரு ஆண்டனாலாம் ரெடி பண்ணேன். எப்படி ஆண்டனா ரெடி பண்ணி பவர் கொண்டு வர்றது, அப்புறம் நெட்வொர்க் கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய வித்தைகள் காமிச்சேன். அண்ட் இது பார்த்தீங்களா, இந்த ஹெட்செட் கனெக்ட் பண்ணது தெரியுமா? 1 இன் 2 ஒரே ஹெட்செட்ட மாட்டிட்டு 2 பேர் பாட்டு கேட்கறது அந்த மாரி. ஸோ அந்த மாரி கனெக்டரும் என்கிட்ட ஒண்ணு கிடக்கு. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட கனெக்டர் கிடக்குங்க. என்னால வீடியோ ஃபுல்லா எடுக்க முடியல. பிகாஸ் அவ்வளோ பொருட்கள் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்தேன்னா வந்துட்டு, நான் இப்போ காலையில ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சேன். இதுக்கே எனக்கு ஒரு ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சுங்க ஃபுல்லாத்தையும் வெளில எடுக்கிறதுக்கு. ஏன்னா, மேல ஸ்லாப் மேல அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அன்னைக்கு நாளே முடிஞ்சிருச்சுங்க. அதுவும் நம்ம தனியா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதால ரொம்ப கஷ்டமா போச்சு. ஸோ இருந்தாலும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு இந்த குட்டி குட்டி கலெக்ஷன்ல இந்த மயிலிறகு, அப்புறம் இந்த நெட்டு போல்ட் கலெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் இந்த இன்ஜின்ஸ்குள்ள வரும் தெரியுமா பார்ட்ஸ் குட்டி குட்டியா அந்த பிஸ்டன் அது எல்லாத்தையும் நான் குட்டி குட்டியா கலெக்ட் பண்ணுவேன். அது ஒரு ட்ரே ஃபுல்லா நிறையா இருக்கு. இது எங்கே போச்சுன்னு தெரியல. நான் தேடிட்டு தான் இருக்கேன். கிடைச்சா நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அண்ட் இது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு லைட் இந்த சீரியல் லைட்ல ஸ்லாப்ல மாட்டோம்ல, ஸோ அந்த மாதிரி லைட் தான் அது. அண்ட் ஸ்விட்ச் பாக்ஸ்ங்க இது வந்துட்டு ஒர்க் ஆகாம கண்டிஷனில் நம்மகிட்ட கிடக்கு. ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ நம்மகிட்ட வர பொருள் மோஸ்ட்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோங்க. ஏதாவது ரெடி பண்ணாமல் கிடக்குதுன்னா லைக் டைம் இல்லாமல் இருக்கும், அப்படி தான் கிடக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சுருவேன். அது எதுக்கு ரெடி பண்ணுறேன், ஏன் ரெடி பண்ணுறேன் கூட தெரியாமல் ரெடி பண்ணிட்டு அப்படியே சும்மாவே கிடக்கும் என் வீட்டில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டில் இந்த மாதிரி இதில் ஸ்பெஷலாக இருக்க தெரியுமா, இதெல்லாம் வந்துட்டு மசாஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே ஒர்க்கிங் தான். பட் ஆனால் எதுக்காக ஒர்க்கிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. சும்மா தான் கிடக்கு அதெல்லாம். அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரெயில் நிறைய கேபிள்ஸ் இருந்துச்சு, சார்ஜர் இருந்துச்சு. இந்த மாதிரி 1.2 வால்ட்டு, 3 வால்ட்டு, 4 வால்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி அடாப்டருமே நிறைய கிடக்கும். இதெல்லாம் வந்து இந்த கேமரா சார்ஜருக்கு அந்த மாதிரி வந்ததுங்க. ஸோ நான் சின்ன வயசுல கேமராலாம் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். சரி ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேமரா கிட்ட வாங்கினேங்க. நிக்கான், சோனி அதுக்கப்புறமேட்டு நிக்கான்ல 2 மாடல் வாங்கினேன். எல்லாமே வாங்கி கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாம சும்மா தாங்க கிடக்கு. இப்போ அதில 2 ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு 1 மட்டும் என் கையில இருக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரு இந்த மாதிரி நெறைய இருக்கும் என் ரூம்ல. ஸோ எடுக்க எடுக்க புதையல் மாரி வந்துகிட்டே கிடக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லி உண்மையா என் ரூமுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா, "என்ன ப்ரோ ஃபுல்லா குப்பையா வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் புடிச்சவங்களுக்கு அது குப்பையா தெரியாது மோஸ்ட்லி. ஏன்னா நாங்க வந்துட்டு அத கலெக்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்க எப்படி காயின் கலெக்ஷன் அப்படிலாம் பண்ணுவீங்களோ, நாங்க வந்து எலக்ட்ரானிக் கலெக்ஷன் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு அது ரொம்ப புடிச்ச விஷயம்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் நான் ஐடி ஃபீல்டுக்கு போனாலும், பட் எனக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. ஸோ அதனால நான் அத விடமாட்டேன். ஏன்னா அது ஆக்சுவலி எனக்கு அது புடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அத விடுறதில்ல. ஸோ அது இன்னமும் கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறமும் கன்டின்யூ பண்ணுவேங்க. அண்ட் இந்த மாதிரி இத பார்த்தீங்களா, இது வந்துட்டு குட்டியா ஒரு டப்பா. இதுக்குள்ள வந்துட்டு ஸ்க்ரூ இதுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட்டு நான் மெமரி கார்ட்லாம் போட்டு வச்சிருப்பேங்க. குட்டி குட்டி மெமரி கார்டு. ஸோ மெமரி கார்ட்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு இதுக்குள்ள ஸ்க்ரூ அப்புறம் பார்த்தீங்களா 50 பைசா காயினு இதெல்லாம் வந்து எப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இது பார்த்தா 2011ல தாங்க மேனுஃபேக்சரே பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல யூஸ் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஐடியாவே இல்ல. நீங்க ஏதாவது சொல்லுங்க சொல்றேன். அப்புறம் பார்த்தீங்களா, இந்த மாரி பிளேட்லாம் இருக்குங்க என்கிட்ட. இது வந்துட்டு இந்த நைஃப் பிளேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்கிட்ட ஒரு பாக்ஸா வாங்கி வச்சிருப்பேன். ஏன்னா அந்த நைஃப் கலெக்ஷன் கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கி வச்சிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு இது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எல்இடி டிரைவர் மாடியூலு. அதுக்கப்புறமேட்டு உள்ளுக்குள்ள நெறைய டூல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வாட்ச் நெறைய ஓரளவுக்கு கலெக்ஷன் பண்ணுவேங்க. வாட்ச் வந்துட்டு எனக்கு புது வாட்ச் வாங்குறத விட பழைய வாட்ச் வாங்கி ரெடி பண்ணுறது பிடிக்கும். அதனால பழைய வாட்ச வாங்கி ஓரளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணுவேன். அண்டு இந்த மாரி ஸ்பீக்கர்லாம் இருக்கும். இது வந்துட்டு என்ன ஸ்பீக்கர்ன்னு சொல்லிட்டு தெரியுதா? இது வந்துட்டு மேக்புக்கோட ஸ்பீக்கருங்க. ஸோ மேக்புக்கோட ஸ்பீக்கர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். செம்ம வெயிட்டாவும் இருக்கும். ஸோ இத நம்ம வந்துட்டு தனியா பார வைக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தோம். அண்ட் இதுதாங்க நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ண ஃபோன். இந்த ஸ்டிக்கர் தெரியுதா? ஃப்ரிட்ஜ்லேருந்து புடுங்கி இதில நான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சிருக்கேங்க. ஸோ எனக்கு அந்த லோகோ புடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் புடுங்கி இத ஒட்டி வச்சிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு எமர்ஜென்சி டைம்ல எரிய ஒரு லைட்டுங்க. இதுவுமே பக்காவா ஒர்க் ஆயிட்டுருக்கு. நான் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கவருக்குள்ள இன்னுமே இந்த எமர்ஜென்சி லைட்டு, அப்புறம் நெறைய நெறைய பில்ஸு இது வந்துட்டு பார்த்தோன்னா ஆர்ஜிபி லைட்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன்.
ஸோ வாங்கி ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். அண்ட் இந்த மாரி இந்த பேகுக்குள்ள அதாவது எடுக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் என்னோட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தான் இருக்கும். தேட தேட வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சுச்சு. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க.